ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பக்கப்புறம் சிந்து பைரவியில் வந்துட்டு அதாவது குடும்பமாக சேர்ந்து கூட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அப்போ நம்ம பைரவி வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் நான் ரெடி பண்ணலான் இருக்கேன்னு சொல்ல பண்ணுமா வாழ்த்துக்கள்மான்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவங்க இங்கிட்டு போய் அடி வைக்கிறதுக்குள்ளே நம்ம மதம் கொண்ட மதம் யானே திடீர்னு ஒரு ஐடியா கொடுக்குது. என்னமான்னு சொல்லி பார்த்தா மகா இருந்துட்டு அதுக்கு யார் வேணால் வரலாம், சிந்து வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்கன்னு சொல்ல பைரவியை கூப்பிட்டு வச்சு சிந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா இது உங்களோட 60ஆம் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுல ஒரு நியாயம். பெத்த புள்ள அதாவது யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்குமா இல்லையா? என்னதான் பேசலன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாலும் பெத்த பிள்ளைங்க இருந்தால் எத்தனை பிள்ளையா இருந்தாலும் அத்தனை பிள்ளையும் வந்து செய்யணும்னு தானேம்மா அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் இந்த ஏக்கத்தை கூட பூர்த்தி செய்ய முடியாது அவங்களால. கொடூர குரங்கம்மா ஆயிட்டீங்க, அது என்ன சம்மந்த வீட்டுக்காரங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் போடுறது கொண்டு வாங்க ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதைத்தான் நாட்டில் முக்கால்வாசி பேர் பண்ண கட்டிட்டா என்ன வேணால் பண்ணலாங்கிற ஆதிக்கத்தில் ஆடுறீங்க. இதெல்லாம் ரொம்ப டென்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லி விட்டுட்டு நம்ம சிவா ஒரு பக்கம் இதை கேட்ட உடனே சிந்து வந்து பார்ப்போன்னு பார்க்க சிந்து ஒரு பக்கம் அந்த காலத்தில் இருக்க கிணறுல அரைக்கிற மாதிரியே, அதாவது தண்ணி இறப்பாங்களே அந்த மாதிரி வச்சு சறுக்குன்னு இறக்க கையெல்லாம் பார்த்துட்டு புண்ணா போச்சுடா, இதெல்லாம் உனக்காக தான்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. பக்கத்தில் வந்து நின்று சிவா கிட்ட அப்படியே மறைக்கிறாங்களாமா. நீ இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமாமா, கிளம்பி போகலாம்ல அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் நீ உங்கள் சிந்து பெருமாவை கேட்டு செய்கிற, உங்கள் பெருமாவை கேட்டு செய்கிறேன்னு ஒரு பிட்டா 2 பிட்டா 1000 பிட்டை போட்டு விட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோத்தையும் நீ சொன்ன, நீ கடைசியில் என்னை பிடிக்குங்கிற வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தா நான் நேரத்துக்கு நடைய கட்டியிருப்பேனேப்பாங்கிறாங்க. இதில் கடைசியில் என் மேலே பழிய போட்டியேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டுமா உங்கள் அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணுறாங்க, அங்கே வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே.